இப்போ நான் எங்கே நீங்கள் பாருங்க சரியா மண்டூர் முருகன் கோயில் நிற்கும். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மண்டூர் முருகன் கோயில் ஒரு சீரியஸாக இந்த வீடியோ இருக்குது. அடுத்து மண்டூருக்கு தான் எனக்கு அங்கேருந்து வந்ததும் வந்து பைக் வீடியோ பார்த்துருப்பீங்க. அடுத்தது மண்டூர் வீடியோ ஃபுல் வீடியோவே கோயில் கோயில் முன்னே என்ட்ரி கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ கோயில் என்ட்ரி கேட்டு தான் அப்படி தான் இருக்குது பெரிய கேட். அங்கே பார்த்தீங்கன்னா ஜேகே ப்ளாக்கு எப்படி இருக்காது. ஜேகே ப்ளாக்கில் அவன் ஜேகே ப்ளாக் ஆகும்போது எனக்கு நண்பனாக்கான் இந்த ஐம்பத்தி ஒரு வீடியோ வச்சு வச்சிருக்கேன் பாருங்க. பாதியில் விட்டு கோயிலுக்கு வந்தால் திருநூறு சாத்தணும், கடனை முடிக்கணும். இதுக்கு வந்து நாங்கள் இப்போ திருநூறில் சாத்திட்டோம். அடுத்து கோயில் ஒரு ரவுண்ட் ஒன்று சுற்றி போடும். அடுத்து எனக்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த வெயில் கடும் வெயில் அறி அடுத்து செம்மையாக பத்து மூஞ்சலாம் சாமி சரியாக ரியல் அடிக்கிற மாதிரி அதுக்குள்ளே இங்கேருந்து பார்க்க எனக்கு கோயிலுக்கு அந்த உள்ளிடத்தை விட அவுட் சைட் செம்மையாக இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நேச்சுரலாக. ஆனால் ப்ளஸ் தான் தெரியுமா, எல்லா இடத்தையும் இப்படி அமையாது. நான் மைக் வச்சுருக்கேன், ஆனால் இது நாங்கள் வைக்கிற விலங்காது மைக். ஆனால் நாங்கள் வர டைம் திருவிழா டைமில் வர ஸ்டார்டிங் பண்ணாங்க. பட் உங்களோட நிலைமை எப்படி தான் இருக்கு இந்த அறிக்கை தெரிஞ்ச முருகன் அவர் தான் சில ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கு. செம்மையாக இருக்குப்பா கோயிலெல்லாம். இதில் மக்கள் நேர்த்திக்கடனில் இந்த காசி கட்டி செய்வாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது கோயில் சின்ன கோயில் தான், கோயிலை விட கோயில் இருக்கிற இடம் தான் பெரிய இடமா இருக்கு எனக்கு. இந்த வீடியோ அடுத்தது இந்த கோயிலில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்குது எனக்கு. அதான் சின்ன கோயில் தாண்டி நம்ம யாருமே இடம் போடக்கூடாது. ஏன்னா சின்ன கோயில் நிறைய வரலாறு இருக்குது. அடுத்தது நிறைய சேஃப்டி இருக்குன்னா ஃபுல்லாக அந்த 4 சைட் மூலையிலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி போட்டு அந்த கோயில் நல்லா ப்ரொஜெக்ட், அதாவது அந்த கோயிலை நல்லா பாதுகாக்காங்க. ஏன்னா நம்ம டாக்டர் எப்படி இந்த வரலாறு பாதுகாக்கிறதுக்கு நம்ம டாக்டர் சொல்ல வேணுன்ற அவசியம் இல்லை. அவ்வளோத்துக்கு செம்மையாக பாதுகாத்துருக்காங்க. முருகன் கோயிலுன்றாலே வேறு லெவல் தான். எங்கெங்கெல்லாம் முருகன் கோயில் இருக்குது அந்தந்த இடத்துல முருகன் வரலாறு பிளஸ்ஸிங் வேறு லெவலில் இருக்கும். ஐயோ தீர்த்தம் எங்களுக்கு ஓசி தீர்த்தம் எல்லாருக்கும் இல்லாமையாதுவாங்க. எங்களுக்கு பொங்கல் அமைஞ்சிருக்கு. எனக்கு வீடியோ எடுத்து வந்து நான் 2 இடம் கூப்பிட்டாரா இந்த கோயிலை போல் கூப்பிட்டு தீர்த்தம் தாங்கண்டாங்க. தீர்த்தம் தந்து குடிச்சிட்டு அப்புறம் பொங்கல் தாரன்றாரு சாப்பிடுது இருக்கேன் கோயிலில். இப்படி காலையில் வந்து அவங்களுக்கு கூட எப்படி கிடைச்சிருக்கு என்ன கொஞ்சம் ஆரம்பிச்சாலதான் சுட சுட வச்சு தானே ரைஸுக்குள்ள வச்சு சொல்ல மூக்கில் அடிக்கின்ற அவ்வளோக்கெல்லாம் ஒரு அள்ளு தொழில் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. என்ன சொல்லப்போனால் அந்த சில பேர் ஆக்கள் விருப்பப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயில் இருந்தால் அமைதி இருந்தால் அடுத்தது மக்களோட சத்தம் பேசிக்காக யாருக்கும் கேட்கக்கூடாது. அந்த ஆக்கள் சத்தம் போடுறது தெரியுமா, விலங்குதா குழந்தை சத்தம் அப்படி இல்லை. நம்ம பெரிய ஆக்கள்லாம் இல்லை, நான் சொல்கிறேன். ஆக்கள் இருந்தாங்கண்ணா வளைச்சி கிளம்புல சத்தம், அவங்க வீட்டு சத்தம் இந்த சட்டி பானையெல்லாம் தூக்கி போடுவாங்க. அப்படி இப்படி நிறைய சத்தத்தை சொல்கிறேன். அப்படி சுற்றுலா வீடுகளில் இல்லவா இருந்ததில்லை. துப்புறம் பக்கத்தில் வீடு இல்லை, ஒரே வீடு இருக்குது. அந்த பைக்கு கிட்ட நாங்கள் நம்ம பைக் வச்சு நம்ம அதுக்கிட்ட மட்டும் வீடு இருக்குது. அந்த அம்மா ஒரு ஆள் இருக்குது, அவர் தான் பைக்கிங் சொல்லி அம்மா பைக் வச்சு போட்டு போகிற அம்மா ஆண்டாகட்டும். சரி வச்சுட்டு போங்கண்டாவும் வந்துட்டு பொங்கல் சாப்பிடும். இதாக பரவாயில்ல உகந்த பைக்கு உங்களை அத்தாண்ட பைக்கு உகந்தையிலே வச்சு போட்டு உகந்த மலையில் ஏறி போட்டு வந்து நாங்கள் 2-3 மணி நேரம் பைக்கு நாங்கள் பைக்கில் 3-4 மணி நேரம் பைக்கு அவங்க பழக்கரை பண்ணாங்க. அந்த கடலுக்குலாம் போயிட்டு எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் வந்தாங்க. இந்த சங்க குட்டியாக தான் அந்த பைக்கு அந்த பைக்கு வச்சாலும் அப்படி வந்து என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா பைக்கு பேட்டரி பீக்கி சிக்னல் லைட் வேலையாது, கோன் கூட வேலை. நாங்கள் போயிட்டு வந்து நாங்கள் அந்த பைக்கில் பெட்ரோல் 10 ஸ்ப்ளெண்டர்ண்டா சும்மா மணப்பில் ஓடுவார் சாமா. நாங்கள் இந்த பொங்கல் சாப்பிட முடியும் கண்ணு கேஸ். இந்த கோயிலுக்கு இருக்கிற சின்ன கிணறு தான் அது. இந்த கிணறு எல்லாம் தீர்த்த கிணறுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, எங்கள் ஊரில் கோயிலுக்கு ஒரு கிணறு இருந்தால் அது தீர்த்த கிணறு தான் சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்கு. நான் மேபி இவனை பார்த்தீங்களா ஒட்டி திணிக்கேன். இப்போ கோயிலில் வெளிப்பக்கம் பார்க்குறத விட உள்பக்கம் பார்த்ததை விட வெளிப்பக்கம் போய் பார்ப்பேன் பாடா கேஸ். இப்போ நான் உங்களோட சிம்பிளாக இந்த கோயில் வரலாறு சொல்லி முடிக்கேன். அடுத்து எனக்கு இந்த கோயில் வரலாறு முழுக்க தெரியான்னு சொல்லிக்கலாம். அது தெரியும், பட் எனக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்களுக்கு எனக்கு விலங்குல அதான் மெயின் பிரச்சனை. பெரிய கதை, இது பெரிய ஒரு வரலாறு இந்த கோயிலை பற்றி. அடுத்து இந்த கோயில் சின்னதாக ஒன்று சொல்லுங்க. அந்த முருகனுக்கும் நரகாசுரன் இருக்கு ஒரு சண்டை ஒன்று யுத்தம் ஒன்று நடந்தது. அப்போ அவர் அந்த சூலாயுதத்தால் எறிஞ்சிருக்காரு. அவரோட கழுத்து வர்ற அந்த அசுரண்ட கழுத்தை ஸ்பீடா போய் கொண்டிருந்த டைம்ல சரி இதான் சொல்லல அதான் அந்த எறிஞ்ச எருவையில அது நிக்காம
கழுத்தை துண்டிச்சிட்டு அது வேகமா போனது. அது நிறுத்த இல்லாம மலை மலை ஒரு மலையை 2ஆ பொளந்து மரங்கள் அடுத்து கடைசியா கொண்டு ஒரு கடல்ல கடல்ல விழுந்தது. விழுந்து அந்த கடல்ல விழுந்தது அந்த சூழாயுதம் மூண்டா மாறி ஒன்று உகந்த முருகனுக்கும் இன்னொன்று திருக்கோயில் அந்த முருகன் சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் சிவராத்திரியில பட் அடுத்தது இன்னொரு மண்டூர் முருகன் கோயில்லையும் வந்து சொல்றாங்க. மண்டூர் முருகன் தான் இன்னொரு மரம்னு சொன்னாங்கடா. அந்த மரத்துடைய பேர் என்னடா? அது இன்னொரு மரம் ஏதோ ஒரு மரம்னு சொன்னாங்க. அந்த மரத்துடைய பேர் மறந்துட்டேன். சொல்லப்போனா இந்த சூழாயத்தை பார்த்தாலும் இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்று நாங்க கெஸ் பண்றோம். இப்ப எங்க இருக்குன்னா இந்த வீடியோவோட நாங்க முடிக்கத்தான். ஏன்னா மண்டூர் முருகன் கோயில் அவ்வளவுக்கு கோயில் நல்லா இருக்கும். அதை விட பெட்டர் எங்களுக்கு அவுட் சைடு வெளி சைடு நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நேச்சுரலா செம்மையா இருக்கு. ஸோ இந்த வீடியோ முடிக்கும். அடுத்த இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கும். மண்டூர் பயணம் முடிஞ்சு. ஏன்னா மண்டூர் நிறைய டைம் அவதிப்பட்டிருக்கேன். கஷ்டப்பட்டிருக்கும் வாரத்துக்கும் நிறைய தடங்களும் வந்திருக்கு வாரத்துக்கு ஒரு படியனால என்னால ஆயிடுச்சு. அப்படி நிறைய டைம் தடங்களா வந்து ஓகே ஒரு டைம் நமக்கு சந்தர்ப்பம் இருந்த சந்தர்ப்பம் இதேதான். சொல்லப்போனா எனக்கு ரொம்ப காய்ச்சல். எனக்கு அதனால ஒரு சாகியா இருக்கு. ரொம்ப காய்ச்சல் நைட்டு நாங்க வேலை செஞ்சு வீட்டு வேலை நீங்களோ சரியா அப்ப கொஞ்சம் எனக்கு வேலை செய்ய எனக்கு 2 நாள் காய்ச்சல் தான். எனக்கு அந்த குரல் வேற மாறி இருக்கு. எனக்கு கதை நான் காய்க்கிறேன் எனக்கு விளங்குது அப்படி இருக்கு நிலைமை அப்படி இருக்கு. ஸோ வீடியோ முடிக்கும். இன்னொரு வீடியோ சந்திப்போம். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பார்த்ததுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.